ஸ்ரீவைகுண்டத்தில் 10 நபர்களை கொண்ட விவசாய குடும்பத்தில் 3வது குழந்தையாக 1925ஆம் ஆண்டு டிசம்பர் 26இல் பிறந்தவர் நல்லக்கண்ணு. அப்பா ராமசாமி அழுத்தமான வைணவ பக்தர். அப்பா வழியில் சைவ உணவுக்கு மட்டுமே பழக்கப்பட்டு வளர்ந்த நல்லக்கண்ணு 1948-49களில் தலைமறைவாக இருந்த காலகட்டத்தில் மக்கள் கொடுக்கிற எந்த உணவையும் சாப்பிடத் தொடங்கினார். அசைவம் அப்படித்தான் அவர் வாழ்வில் நுழைந்தது. பொதுமக்கள் சாப்பிடும் உணவே கம்யூனிஸ்டுகளின் உணவு என்று சொல்வார். இளம் வயதிலேயே சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றவர் நல்லக்கண்ணு. வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தின் போது கல்லூரியிலிருந்து வெளியேற்றப்பட்டார். 1943இல் கம்யூனிஸ்ட் இயக்கம் அவரை அணைத்துக் கொண்டது. எடுத்த எடுப்பிலேயே விவசாயிகள் போராட்டத்தில் இறங்கிவிட்டார். ஆயுத போராட்டம்தான் புரட்சியை கொணர முடியும் என்று கருதி செயல்பட்ட காலம் அது. 1949 டிசம்பர் 20 அன்று தோழர் ஒருவரின் வீட்டில் தலைமறைவாக பதுங்கியிருந்த நல்லக்கண்ணுவை கைது செய்தது காவல்துறை. அவரது மீசையை பொசுக்கியும் முடிகளை பீய்த்தும் காவல்துறையினர் நடத்திய சித்திரவதையே நல்லக்கண்ணு மீசையை துறக்க காரணமானது. நல்லக்கண்ணு, தோழர் பாலதண்டாயுதம் உள்ளிட்ட 11 நபர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. 1951 முதல் 56 வரையில் 7 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். சிறையில் இருந்தபோது பற்றிக் கொண்டது வாசிப்பு பழக்கம். தமிழ்நாட்டில் புத்தகங்கள் அதிகம் வாசிக்கும் தலைவர்களில் ஒருவர் நல்லக்கண்ணு. சிறையிலிருந்து வெளிவந்த நல்லக்கண்ணுவுக்கு பெண் கொடுக்க முன்வந்தார் சாதி ஒழிப்பு போராளி அன்னச்சாமி. 5/6/1958 நெல்லையில் திருமணம். கட்சியின் லட்சியங்களை உணர்ந்து வளர்ந்த ரஞ்சிதம் வாழ்க்கை துணையாக மட்டுமின்றி நல்லக்கண்ணுவுக்கு உற்ற தோழராகவும் இருந்தார். மனைவியின் மறைவு நல்லக்கண்ணுவுக்கு பேரிழப்பாக மாறியது. ஒடுக்கப்பட்ட மக்களின் உற்ற தோழர் நல்லக்கண்ணு. நாங்குநேரி வானமாமலை கோயிலுக்குள் ஒடுக்கப்பட்ட மக்களை அழைத்துச் செல்லும் போராட்டம், வீடுகளுக்கு நிலை வைத்துக் கொள்ளும் உரிமையை நிலைநாட்டும் போராட்டம், செருப்பணிந்து பொது வீதிகளில் நடக்கும் போராட்டம் என்று நல்லக்கண்ணு நடத்திய போராட்டங்களின் வரலாறு நீளமானது. 1999 தென் மாவட்ட கலவரங்களின் போது ஒரு சாதிக்காரர் கொல்லப்பட்டால் சம்பந்தமே இன்றி எதிர் சாதியில் ஒருவர் கொல்லப்படுவது என்று தொடர் கொலைகள் விழுந்தன. நல்லக்கண்ணுவின் மாமனாரும் சாதி ஒழிப்பு போராளியுமான அன்னச்சாமியும் அப்படி வெட்டி கொல்லப்பட்டார். நல்லக்கண்ணு உணர்ச்சி வசப்பட்டிருந்தால் கலவரம் மேலும் பெரிதாகி இருக்கும். உள்ளூர்காரர்கள் செய்திருக்கவே மாட்டார்கள் என்று உறுதியாக நின்றார். மாமனார் மரணத்துக்கு அரசு கொடுத்த இழப்பீட்டையும் கலவரத்தால் பாதிக்கப்பட்ட 2 சமூக குழந்தைகளின் கல்வி உதவிக்கே கொடுத்து விட்டார். சுற்றுச்சூழலில் மிகுந்த அக்கறை கொண்டவர். குற்றாலம் அருவிக்கு அருகில் ரேஸ்கோஸ் அமைக்கும் முயற்சி நடந்ததை 1985இல் தாமரை இதழில் கட்டுரை எழுதியே தடுத்து நிறுத்தினார். 2010இல் தாமிரபரணி ஆற்றில் மணல் கொள்ளையை தடுக்க அவரே உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஆஜராகி வாதாடி தடை வாங்கினார். இப்போது ஸ்ரீவைகுண்டம் அணையை தூர்வாரும் போர்வையில் மணல் எடுக்கப்படுவதற்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார். மண் என்பது மட்டுமல்ல, பிடிமண் என்பது தமிழ்நாட்டுடைய பாரம்பரியமான உரிமை. காசியில் பாரதியார் வாழ்ந்த வாழ்க்கை குறிப்புகளை திரட்டி கட்டுரை எழுதினார். முதல் மகளுக்கு காசி பாரதி என்றும் ஒரு பேத்திக்கு பாரதி கண்ணம்மா என்றும் பெயரிட்டார். பாரதிதாசன் மீதும் பற்று கொண்டவர். பயணங்களில் பாரதிதாசன் நூல்கள் எப்போதும் இருக்கும். ஒரு நல்ல கட்டுரையை வாசித்து விட்டார் என்றால் கட்டுரையாளரை அழைத்து பாராட்டி விடுவார். நல்ல இசை ரசிகர். நாதஸ்வர இசை மிகவும் பிடிக்கும். நலந்தானா நலம்தானா உடலும் உள்ளமும் நலம்தானா என்ற பாடல்தான் அவரது செல்பேசியில் வெகு நாட்கள் ஒலித்த டயலர் டியூன். மகள் ஆண்டாளின் காதுகுத்து நிகழ்வின் போது கூட வெறுங்கையுடன் நின்று, அப்புறம் நண்பர் சிவசுப்பிரமணியத்துடன் கடைக்கு போய் கவரிங் கடுக்கன் வாங்கி கொண்டு போன வாழ்க்கை நல்லக்கண்ணுவினுடையது. பணத்தை எப்போதுமே துச்சமாகத்தான் பார்ப்பார். அவரது 80வது பிறந்த நாளை முன்னிட்டு 1 கோடி ரூபாய் வசூலித்து கொடுத்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. அந்த கட்சிக்கே திருப்பி கொடுத்து விட்டார் நல்லக்கண்ணு. தமிழக அரசு அம்பேத்கர் விருது கொடுத்து 1 லட்சம் ரூபாயையும் வழங்கியது. பாதியை கட்சிக்கும் மீதியை விவசாய தொழிலாளர் சங்கத்துக்கும் கொடுத்து விட்டார்.
மொத்தம் 3 தேர்தல்களில் போட்டியிட்டு 3லுமே தோற்கடிக்கப்பட்டார். 1967 மற்றும் 1977 சட்டமன்ற தேர்தல்களில் அம்பாசமுத்திரத்திலும் 1999 மக்களவைத் தேர்தலில் கோவையிலும் நடந்த தேர்தல் துயர் இது. 2022ஆம் ஆண்டு தமிழக அரசின் உயரிய விருதான தகைசால் தமிழர் விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டார் தோழர் நல்லக்கண்ணு. அப்போது அரசு வழங்கிய விருது தொகை 10 லட்சம் ரூபாயுடன் மேலும் 5000 ரூபாய் சேர்த்து முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கே திருப்பி வழங்கினார் நல்லக்கண்ணு. எளிமை, நேர்மை, அயராத அர்ப்பணிப்புடன் கூடிய நல்லக்கண்ணுவின் 100 ஆண்டு வாழ்க்கை இளம் தமிழ் அரசியலர்களுக்கு ஓர் முன்னுதாரணம் மட்டுமல்ல, தமிழர்கள் ஒவ்வொருவரின் வணக்கத்துக்கும் உரியது. தாய்மொழி மூலம்தான் அறிவை இறுதி சீக்கிரத்தில் புரிந்து கொள்ள முடியும். அதனால தாய்மொழியை மறந்து விடக்கூடாது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் KK மகேஷ்.